மாண்புமிகு கஞ்சா ஸ்டாலின் ஆட்சியை ஒழிக்க கஞ்சா ஸ்டாலின் ஆட்சியை ஒழிக்க அருமையான சுற்றுப்பயணத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அருமையான நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சிறப்புரை ஆற்றுவார்கள். எல்லோரும் அமைதியாக இருந்து அவர் சிறப்புரையை கேட்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி பெருந்துறை சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற அத்தனை வாக்காளர் பெருமக்கள் இந்த அரங்கிலே குழுமி மிகப்பெரிய எழுச்சி ஆரவாரம், இந்த பூமியை குலுங்குகின்ற அளவிற்கு மக்களுடைய மகிழ்ச்சி. இந்த எழுச்சியே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இதுவே சான்று. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு கே.சி. கருப்பணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவு சகோதரர் திரு ஜெயக்குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பொறுப்பாளர் சகோதரர் திருப்பூர் சி. சிவசாமி முன்னாள் எம்பி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏக்கள் அறிவிச்சவர் திரு கே.சி. பொன்னுத்துறை அவர்களே, திரு டாக்டர் பொன்னுசாமி அவர்களே, திரு கே.எஸ். பழனிசாமி அவர்களே மற்றும் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற பாஜக மாவட்ட நிர்வாகிகளே, பாமக மாவட்ட நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, தமாக நிர்வாகிகளே, ஐஜேகே நிர்வாகிகளே, வாரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடற்பரப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, இன்றைய தினம் உலக மகளிர் தின விழா. அனைத்து மகளிருக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு என்ன விரைவா தேர்தல் வர இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்ல தேர்தல் அறிவிப்பு வெளியே வந்துடும். அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தலிலே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிட இருக்கிறார். அவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டுமாய் இருக்கிற முப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். இன்றைய தினம் ஸ்டாலின் நேற்றைய தினம் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிவிடும், அதிமுகவை அழித்து விடும் என்று ஸ்டாலின் பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டுமல்ல, எவராலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் நன்றாக தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 2017 மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு உங்களுடைய பேர் ஆதரவால் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். மேதகு ஆளுநருடைய ஆணைப்படி சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எனக்கு உத்தரவை வழங்கினார்கள். நீங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்க, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்ததன் விளைவாக சட்டமன்றம் கூட்டப்பட்டது. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற அந்த நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே அமளி செய்தார்கள். சட்டப்பேரவை தலைவரை நாற்காலியிலிருந்து கீழே தள்ளி மைக்கை உடைத்து அந்த சட்டமன்றமே ஒரு அலங்கோலத்தை படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது நேற்றைய தினம் அதிமுகவிலிருந்து ஏற்கனவே விலக்கப்பட்ட ஒருவர் திமுக போய் சேர்ந்திருக்கார். அவர் நேற்று பேசுகின்ற பொழுது
அண்ணா திமுகவுல எனக்கு சரியான மரியாதை கொடுக்கல, வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க. நாம நடவடிக்கை எடுக்கல. அப்ப பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஊர் ஊரா சென்று ரத்தத்தை வீரவியா செஞ்சு மக்களை சந்தித்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணியோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நேற்று இதெல்லாம் விலகி போனார்ல, அவர் பெரும்பான்மை எதிர்த்து ஓட்டளித்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அண்ணா திமுக அரசை வீழ்த்த நினைத்தவர் அவரா வீழ்ந்து போய்விட்டார். கேடு நினைப்பவன் கெட்டு போவான், உப்பை தின்றவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். அதே போல இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைவித்தார். அதனால அவர் வெளியேறி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த கட்சி அவருக்கு எவ்வளவோ அடையாளத்தை கொடுத்தது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம். அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை நாங்கள் சந்தித்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு தீர்ப்பு எதிராக வந்த பொழுது அவரை நம்பி முதலமைச்சர் பதவி கொடுத்தார். சாதாரணவராக இருந்தவரை முதலமைச்சர் நாற்காலியிலே அமைத்து அமர வைத்த இயக்கம் அண்ணா திமுக. அந்த நன்றியை மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக தீய சக்தி, அதை வேரோடு தமிழகத்திலே அழிக்க வேண்டும், அதற்காக அண்ணா திமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எதற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரோ, யாரை எந்த கட்சியை தமிழகத்தில் இருந்து வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த கட்சியிலே நேற்றைய தினம் திரு ஓபிஎஸ் அவர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பி டீம் பி டீம் என்று. இப்பொழுது பி டீம் நிரூபணமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தூண்டுதின் பேரிலே நம்முடைய இயக்கத்திற்கு பல்வேறு இடையூறுகளை செய்தார். வழக்கு மேல் வழக்கு போட்டு இந்த இயக்கத்தை முடக்க பார்த்தார். அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, இறைவனுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகிகளை துணை கொண்டு அத்தனையும் தவிடுபடியாக்கப்பட்டது. அண்ணா திமுக இயக்கத்திற்கு யாரெல்லாம் துரோகம் செய்ய நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா ஆன்மா விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அண்ணா திமுக ஒரு தூய்மையான இயக்கமாக, எவருக்கும் அஞ்சாம இருக்கின்ற இயக்கமாக, எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனை சோதனைகளை வென்று இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு வலிமையான இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். இன்றைக்கு ஸ்டாலினால் ஒன்று செய்ய முடியல. எவ்வளவோ பிடிஎம் தூண்டிவிட்டு பார்த்தார், அத்தனை நாம் முறியடித்து விட்டோம். மக்களுடைய செல்வாக்கு மிக்க இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். இதை எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை அழித்து விட முடியாது. இந்த தொண்டத்தில் இந்த இயக்கத்தில் தான் உழைக்கின்றவருக்கு மரியாதை கிடைக்கும். நம்மை போல் இருக்கின்ற சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். சாதாரண கிளை செயலாளர் கூட இந்த இயக்கத்தில் இருந்து சிறப்பாக பணியாற்றினால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆக முடியுமா? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா கட்சியில தலைவராகலாம். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராகலாம். மற்றவர்கள் எவராலும் கட்சிக்கு உழைத்தாலும் எந்த பதவிக்கும் கட்சியிலேயும் வர முடியாது. உயர்ந்த பதவிக்கு ஆட்சி அதிகாரத்திலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றாலும் மத்தியிலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டன் உழைக்கின்றவனுக்கு உரிய மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரே இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்,
அதுக்கு பிறகு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்பொழுதே தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு திரு கருணாநிதிக்கு பிறகு கருணாநிதி மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானார். திரு கருணாநிதி உயிரோடு இருக்கின்ற வரை அவர் திரு ஸ்டாலினை நம்பவில்லை, திமுக தலைவராக்கவில்லை. 2 ஆண்டு காலம் திரு கருணாநிதி அவர்கள் வெளியிலே வர முடியாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்தார். பேச முடியாத நிலைமை. அப்ப கூட ஸ்டாலினை நம்பி கட்சி கொடுக்கல, செயல் தலைவராக தான் ஆக்கினார். செயல் தலைவராக தான் திரு ஸ்டாலின் திமுகவுக்கு ஆக்கினார் ஒழிய திமுக தலைவராக்கல. திரு கருணாநிதி மறைவுக்கு பிறகுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராகிறார். அப்படி திரு கருணாநிதியே நம்பாத ஒரு நபர் என்றால் அது ஸ்டாலின் தான். இந்த தினம் என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சிறைக்கு போனாரா, இல்ல அந்த கட்சியில பாடுபட்டாரா, உழைத்தாரா? அந்த கட்சியில எவ்வளவு பேர் இந்த இயக்கத்துக்கு திமுகவுக்கு தியாகம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். எமர்ஜென்சி கைது செய்யப்பட்டார், மிசாலே கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க திமுகவில். அவர்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் கிடைக்கல. திமுக உழைத்து ஓடாய் போய் தேர்ந்தவர்களுக்கெல்லாம் திமுகவில் இடமில்ல. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த உதயநிதி அவர்களுக்கு மட்டும் துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இயக்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? என்ன திரு கருணாநிதி குடும்பம் ராஜபரம்பரை குடும்பமா, ராஜ பரம்பரையா? ஏன் இங்க இருக்கிற யாராவது முதலமைச்சர் ஏத்துக்க மாட்டாங்களா? இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு நாட்டை ஆள தகுதி படைத்தவர்கள். அப்படி தகுதி படைத்த மக்கள் இருக்கின்ற பொழுது ஒரு குடும்பம் பொழைக்க 8 கோடி தமிழ் மக்கள் இன்றைக்கு துணை நிற்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 8 கோடி பேரை சுரண்டி இன்றைக்கு ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை வீழ்த்துகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். வீழ்த்துவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா. ஆக இந்த குடும்பம் தமிழகத்தில் இருக்கின்ற வரை சுரண்டிக் கொண்டே இருக்கும், மக்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கும், மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஆட்சி இருக்கின்ற வரை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை, திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற வரை நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்காது. துன்பம்தான் மிச்சம், வேதனை தான் இந்த ஆட்சியிலே மிச்சம் என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, ஏற்கனவே ஸ்டாலின் 2 வருடத்துக்கு முன்பு திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நான் இரவிலே கண்மூடி தூங்கி காலையிலே விழிக்கின்ற பொழுது திமுக காரனால என்ன பிரச்சனை ஏற்படும் என்று அச்சத்தை கண் விழிக்கிறேன் சொன்னார். ஆக திமுகவில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. திமுக காரரு ஒவ்வொரு பகுதியா பிரச்சனை உருவாக்கிட்டே இருப்பார் என்று அந்த பொதுக்குழுல அந்த கட்சியினுடைய தலைவரே பேசுறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட கட்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு கஞ்சா போதை ஆசாமியால் இன்றைக்கு இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே தமிழகத்தில் இல்ல. நடக்குதில்ல? சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர் கஞ்சா போதை ஆசாமிகளால் இன்றைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர் இந்த கஞ்சா நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா கஞ்சா விற்கிறதா திமுக கட்சிக்காரர் தான். அதனாலதான் இந்த கஞ்சாவை காவல்துறை கட்டுப்படுத்த முடியல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிகளுடன் இந்த போதை நடமாட்டம், போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும். மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படும். இன்றைக்கு உலக மகளிர் தின விழா, இன்றைக்கு உலக மகளிர் தின விழா. இந்த நல்லாளில் கூட இன்றைக்கு பத்திரிகையில் வருகின்ற ஊடகத்தில் பார்த்தேன், குமராவளையம் அந்த வீதியில ஒரு சிறுமி விளையாடி கொண்டிருந்தார்.
காம கொடூரனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த சிறுமி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி! 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆட்சியில. ஆக பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா? திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி நாங்க காப்பாத்திக்குவோம், எங்களுடைய கட்சியை நாங்க காப்பாத்திக்குவோம். ஆனா உங்க கட்சியை அவரால் காப்பாற்ற முடியாது. முடியுமா? ஏன்னா இங்கிருந்து போனவர்கள் எப்பேற்பட்ட ஆளு, சாதாரண ஆளா? திரு ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர்? அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஆம வீடு, ஆம என்ன சொல்லுவாங்க, ஆம புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடு மாதிரி திரு ஓபிஎஸ் கட்சி அதோட முடிஞ்சு போயிரும்ல. இன்னைக்கு சுயநலவாதிகள் எந்த ஒரு கட்சியில் இடம்பெற்றாலும் அந்த கட்சி அழிவுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லாம் டெப்டேஷன்ல போயிருக்கிறாங்க. அண்ணா திமுக பயிற்சி எடுத்து திமுக போய் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். அண்ணா திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர் ரத்தத்தை வீரவாய் சிந்து உழைத்து வெற்றி பெற செய்து பதவி சுகத்தை அடைந்தவர்கள் இன்றைக்கு திமுக போய் அடைக்கலம் பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய இயக்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் செல்லாத காசுகள் உங்களுடைய இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்லாத நாட்டுக்கு மதிப்புண்டா? ஆக அந்த கட்சியெல்லாம் வயசாகி போய் எல்லாம் போயிட்டாங்க. ஆக நம்ம கட்சி அதிமுக ஆட்சியில யாரெல்லாம் சரியில்லையோ, இந்த இயக்கத்துக்கு யாரெல்லாம் துரோகம் விளைவித்தார்களோ அவர்களெல்லாம் நாம் நீக்கப்பட்டால் நீக்கப்பட்டவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னொருத்தர் இருக்கிறார், 10 ரூபா பாலாஜி. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதே இந்த செந்தில் பாலாஜி தான் இருக்கும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதே போல செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதிமுக தொண்ட தலைமை அவருக்கு அமைச்சர் கொடுத்தது. அப்படிப்பட்ட கட்சிக்கே துரோகம் விளைவித்த திரு செந்தில் பாலாஜி நீங்க உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு இன்றைக்கு அவருக்கு பாராட்டு நடத்திட்டு இருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஆபத்தை நீங்கள் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு செந்தில் பாலாஜி மூலமாகத்தான் உங்களுக்கு ஆப்படிக்க போறாங்க. கவலைப்படாதீங்க. செந்தில் பாலாஜி எந்த நிலையில் இருக்காரு? 453 நாள் ஜெயிலில் போய் வந்திருக்காரு. அவரு விடுதலை செய்யறான். இன்னைக்கு சிபிஐக்கு தேவையான செய்தியை கொடுத்தா விடுதலை செய்யறேன்னு சொன்னா காட்டி கொடுத்துருவார். கொடுப்பார்ல? இவ்வளவு பெரிய கட்சி இத்தனை பேர் உழைச்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி தமிழ்நாடு கூட வள வந்த கட்சிக்கு அல்வா கொடுத்தவர் இந்த செந்தில் பாலாஜி. அப்படிப்பட்ட நபர் அங்க போய் கொள்ளையடிச்சு அதன் மூலமா ஈடி அவெல்லாம் அந்த உண்மையை கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட கைது செஞ்சு சிறையில் அடைத்தாங்க. அப்படிப்பட்ட நபருக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது யாரை வேணாலும் காட்டி கொடுப்பார் ஸ்டாலின் அவர்களே. உங்க கட்சியே காப்பாத்துறதுக்கு நீங்க பாருங்க. எங்க கட்சியை பத்தி கவலைப்படாதீங்க. ஆடு நனைந்து என்று ஓடாய் வருத்தப்பட்டதான். அதே போல ஸ்டாலின் எங்க கட்சியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கட்சியை கவலைப்பட்டு காப்பாத்த பாருங்க. ஏன்னா இங்கிருந்து போனீங்களா சாதாரண ஆள் இல்ல. இங்கிருந்து போனீங்களா அதிமுக இருந்து வெளியேறிய ஆளுகள் சாதாரண ஆளுகள் இல்ல. அப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் கண்டுபிடித்து நாங்கள் வெளியேற்றுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு செழிப்போடு இருப்பதற்கு இப்படிப்பட்டவர்களை வெளியேற்றிய காரணத்தால்தான் இன்னைக்கு அதிமுக வலிமையா இருக்குது. இன்னைக்கு அதிமுக என்ற பயிர் இருக்கின்ற கலையில் களையப்பட்டு விட்டது. அதிமுக பயிர் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும். விளைச்சல் என்றால் நல்ல வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சி இந்த பெருந்துறை பகுதி
வேளாண் பெருமக்களும் தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இந்த பகுதியிலே 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். இங்க இருக்கின்ற மக்கள் ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்ப வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது, உங்களால் முதலமைச்சராக நான் பதவியில வீட்டுக்கின்ற பொழுது, நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையிலே விவசாய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அத்தனையும் அனுபவ நீதியாக அனுபவித்திருக்கின்றேன். அதனால அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அத்திக்கட அவனாசி திட்டத்தை கொண்டு வந்தேன். இந்த திட்டம் வருவதற்கு 50 ஆண்டு காலம் நம்முடைய விவசாயிகள் போராடி வந்தார்கள். அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்கு முழுக்க முழுக்க மாநில நிதி 1652 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக அவனாசிக்கு வந்து விவசாய பெருங்குடி மக்கள், எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினுடைய முன்னிலையிலே அடிக்கல் நாட்டினேன். நான் முதலமைச்சர் இருக்கின்ற வரை வேகமாக துரிதமாக அந்த பணி செயல்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 85% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தது அண்ணா திமுக ஆட்சியில. பிறகு 2021 ஆட்சி மாற்றம், திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை முடக்கி வைத்தார்கள். வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால் புரட்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்க பார்த்தார்கள். ஆமை வேகத்திலே இந்த திட்டம் நடைபெற்றது. நான் சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நம்முடைய முதலமைச்சரிடத்திலே நான் கோரிக்கை வைத்தேன். இது விவசாயியுடைய பிரச்சனை. இன்றைக்கு பவானி ஆற்றிலும் சரி, மேட்டூர் காவிரி ஆற்றிலும் சரி, உபரி நீர் வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. உபரி நீரை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதற்குத்தான் அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றுங்கள் என்று பல முறை கோரிக்கை வைத்தோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆமை வேகத்திலே இந்த பணியை முடுக்கி விடுவதற்கு பதிலாக ஆமை வேகத்திலே செயல்பட்டு ஒரு வழியாக 3 ஆண்டு கழித்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அந்த திட்டத்தை திறந்து வச்சாங்க. அந்த திட்டத்தில் இன்னும் பல ஏரிகள் விடுபட்டிருக்குது. அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்களது விடுபட்ட ஏரி குளங்கள் அனைத்தும் நிரப்பப்படும். ஆக இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிறகு நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்குது, குடிப்பதற்கு தேவையான நீர். நான் வரும்போது கூட என்னிடத்தில் தெரிவித்தார்கள், எங்களுடைய வறட்சியான பகுதி, எங்களுடைய குட்டையிலே நீர் நிரம்பி இருக்கிறது, ஏரியிலே நீர் நிரம்பி மீன் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. வறட்சியான பகுதியிலே ஏரியிலே மீன் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நீங்க ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. 1652 கோடி மாநில அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலமாக பல ஆண்டுகள் நீங்களுடைய கனவு இன்றைக்கு நனவாக்கப்பட்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை தூரே வாராமல் இருந்தது. அந்த தூர் வாருவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றின. முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்பு. அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயிகள் விலையில்லாம அவருடைய நிலத்திற்கு அடி உரமாக பயன்படுத்தினார்கள். ஒன்று, ஏரி ஆழமாக்கப்பட்டது, வண்டல் மண் அள்ளப்பட்டதால். இன்னொன்று பகுதி அந்த விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.